வாங்க மட்டன் கறி தோசை சுடலாமா? இது எங்க விஷ் லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருந்த ஐட்டம். இன்னைக்கு தான் இத ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷ ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் மட்டன சின்ன சின்ன பீஸஸா போன்லெஸ்ஸா எடுத்து வச்சுக்கணும். நாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சிருந்தோம். ஸோ அதுல இருந்த பீஸஸ தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 எக்ஸ் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ டைம்ஸ் எக்ஸ் உடைச்சாலும் சரிங்க. ஆனா ஒரு ஒரு டைம் உடைக்கலயும் பயமா தான் இருக்கு. அந்த ஓடு உள்ள விழுந்துருமோன்னு. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், நம்ம மாவ எடுத்து மீடியம் சைஸா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம சுவையரிசி மாவு யூஸ் பண்ணி தான் தோசை சுட போறோம். நீங்க கோயம்புத்தூர் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, மெயினா சேரன் மாநகர், விளாங்குறிச்சி, சரவணம்பட்டி இந்த சரௌண்டிங் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நியர்பை ஷாப்ஸ்ல வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, மாவு அவ்ளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்ச எக்க தோசை மேல ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருந்த மட்டன் பீஸஸையும் அந்த எக் மேல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மட்டன் கறி தோசையோட டேஸ்ட் பத்தி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லங்க. ஸோ எனக்கு பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. பிகாஸ் நான் இத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹோட்டல்ல கூட நாங்க சாப்பிட்டதில்ல. வீடியோஸ்ல நெறைய டைம் பார்த்துருக்கேன். சாப்பிடணும்னு நெனச்சிருக்கேன். பட் அது கரெக்டான சான்ஸ் கிடைச்சதில்ல. இந்த மட்டன் பீஸஸ் மேல கொஞ்சம் குழம்பு ஊத்தணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல கேஸ வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு நம்ம தோசை கல்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணா, நம்ம தோசை அவ்ளோ சூப்பரா ரெடியா இருக்குங்க. அ பட் என்ன இது ஒரு டஃப்பான விஷயம்னா, நம்ம தோசைய திருப்பி போடுறது ரொம்ப 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 டஃப்பான சேலஞ்சிங்கான விஷயம். இந்த டிஷ்லயே எனக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க்னா இதுதான். அதுக்கப்புறம் தோசைய திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். சூப்பரா மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாம இந்த டிஷ்ஷ நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. டாடா பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.